விஜய் காவேரி சேர்ந்தாதான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? விவாகரத்து கேட்டு வந்த பாட்டிக்கிட்ட நான் அம்மாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இங்கே நம்ம விஜய் காவேரி கிட்ட ரொம்பவே கோவமாக பேசிட்டு கிளம்பிடுறாரு. என்னை நீ ரொம்ப தான் சோதிச்சு பார்க்குற, உன் பின்னாடியே நான் சுற்றிட்டு இருக்கிற நாய் மாதிரி, ஆனால் நீ எதை பற்றியும் யோசிக்க மாட்ற, என்னை பற்றி கூட யோசிக்க வேணாம், ஆனால் நம்ம குழந்தைய பற்றி கூட யோசிக்க மாட்ற, அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிற, உன் குடும்பம் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக வயிற்றுல ஒரு ஜீவன் இருக்குதுல்ல அதை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. கோவத்தோட பேசிட்டு இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பிடுறாரு. நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் காவேரி மேலே சாரதாமாவும் செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா மாமி அந்த மாதிரி பேசிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து காவேரியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிற, எதுக்காக ரெட்டை வேஷம் போட்டுட்ருக்கிற, அந்த பையன்தான் உனக்கு முக்கியம்னா போக வேண்டியதானே, அவன் வீட்டுக்கே போயிட்டு அசிங்கப்பட்டு அவனோடைய வாழ வேண்டியதானே, எதுக்கு இப்படிலாம் பண்ணி மற்றவங்க கிட்ட என்ன பேச்சு வாங்க வைக்கிற, ஏதோ நான் தான் உன்னை அந்த பையன் கூட வாழக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் வாழ்க்கையை கெடுத்த மாதிரியும் இங்கெல்லாம் சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உன்னால் நான் பேச்சு வாங்கணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை கண்ணாமண்ணான்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நான் ஒன்றும் விஜயை கோவிலுக்கு வர சொல்லலை, மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போனேன், விஜயும் அங்கே வந்து நிற்கிறாரு, அப்போ கூட நான் அவர்கிட்ட ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டேன், என் லைஃப்பை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க மாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது ஒன்றும் அவங்க குடும்பத்தாளுங்களுக்கு தெரியலையே, ஏதோ உன்னை தான் தப்பு சொல்கிறாங்க, உன்னால தான் அந்த பையனுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு விலக வேண்டியதானே, எதுக்கு தான் இப்படிலாம் நம்மளை கஷ்டப்படுத்துகிறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. இங்கே கங்கா வந்து சமாதானப்படுத்திட்டுருங்கிறாங்க. சரிம்மா விடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு தாத்தா பாட்டி கிட்ட. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இப்போ எங்கே விஜய் போகிற, அந்த பசுபதி கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு கிளம்பி தானே போகிற, எல்லா விஷயமும் தெரியும், அந்த பசுபதி வந்து காவிரியோட வீட்டை வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறா, அதுக்காக தானே இப்போ போகிற, எங்கேயும் போகாத, எங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், நான் காவிரி விஷயத்தில் தலையிடக்கூடாது, நான் வந்து என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தானே நினைக்கிறீங்க, என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க, இதுக்கப்புறம் நான் காவிரி விஷயத்தில் தலையிடலை, எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும், நான் எங்கேயாச்சும் ஒரு 4 நாள் போயிட்டு வரேன், கொஞ்சம் மனசுக்கு இதாக நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விஜய் இப்படி வெறுத்து போயிட்டு பேசவும் இங்கே நம்ம பாட்டி இருந்துங்க சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அடுத்து வீட்டுக்கு அட்வொகேட்டை வர சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. தாத்தா இருந்துக்கிட்டு எதுக்காக இப்போ வந்து வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி விஜய்க்கு காவேரிக்கு டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். இதை கேட்டதுமே தாத்தா பயங்கர ஷாக் ஆகுறாரு, செம்மையாக கோவப்படுறாரு பாட்டிக்கிட்ட. என்ன நினச்சிட்டு இருக்கிற, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க 2 பேர் தான் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கணும், நீ எதுக்காக இப்படி முடிவெடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சால் பயங்கரமாக கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. பரவாயில்ல, விஜய் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் நாங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே விஜயோட சித்தி இருந்துக்கிட்டு தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மா எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது தான் பா, நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, காவிரினால விஜய்க்கு எவ்வளோ பிரச்சனை, இன்னுமே அந்த பிரச்சனைலாம் வந்து முடிய போகுதா, இல்லை தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கிறோம், அதனால் விஜய் காவேரியை வந்து நம்ம பிரித்து விட்டுறலாம், ரொம்ப வந்து தகுதிக்கு மீறி வந்து அவங்கக்கிட்ட விஜய் இறங்கி போயிட்டான், ஆனால் அவங்க ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, அந்த காவேரி நினச்சி விஜய் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கணுமா, அவங்களும் இந்த விஷயத்தில் எந்த ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டாங்க, விடுங்க, இதோட நம்ம இந்த பிரச்சனையை முடிச்சு கட்டிடலாம், விஜய் காவேரிக்கு விவாகரத்து பண்ணுறதான் ரொம்பவே சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தியும் சொல்கிறாங்க. இங்கே தாத்தாக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே அட்வொகேட்ட பேசிட்டு அந்த விவாகரத்து பேப்பருமே வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக விஜயோட சித்தியும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி உள்ளே அழைச்சிட்டு உட்காருங்க, டீ காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, உங்ககிட்ட வந்து பேசி உறவாடிட்டு போகிறதுக்காக வரல, நான் வேற ஒரு விஷயமா வந்தேன், இந்தா இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே காவேரி கிட்ட கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசாமல் அந்த பேப்பரை கொடுத்து இதில் சைன் போடு, சைன் போட்டால் நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. உடனே காவேரி இருந்துக்கிட்டு இது என்ன பேப்பர் பாட்டி, எதுக்காக வந்து இதில் நான் சைன் போடணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லாம் விவாகரத்து பேப்பர் தான், இதில் சைன் போட்டேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம காவேரி அப்படியே பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக உடஞ்சிறாங்க. அப்படியே ரொம்பவே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. சாரதமாக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. குமரன் இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட வந்து நியாயம் கேட்குறாங்க. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்களே எதனாலும் முடிவெடுத்துக்கிறதா, விஜய்க்கு இந்த விஷயம் தெரியுமா,
விஜய் காவேரியோட வாழ்க்கையில் அவங்க தான் முடிவெடுக்கணும். எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விஜய் முடிவெடுக்கிறானோ இல்லையோ நாங்கள் எடுத்துட்டோம். எத்தனை டைம் என் பேரை வந்து உங்கள் வீட்டு பொண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்கள் காலடியே சுற்றிட்டு இருக்குது. நீங்கள் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதான் உங்கள் வீட்டு பொண்ணை அனுப்ப மாட்டீங்களே. இதுக்கப்புறம் எதுக்கு வந்து விஜய் இந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணணும்? இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து விவாகரத்து தான் ஒரே முடிவு. இங்கே பாரு காவேரி, எதுவும் யோசிக்காத. ஆல்ரெடி இதை பற்றி உங்ககிட்ட நான் வந்து பேசிட்டேன். உன்னால் விஜய்க்கு ரொம்ப பிரச்சனை, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். இதுக்கப்புறமும் அவன் வாழ்க்கையில் நீ இருந்து அவனை கஷ்டப்படுத்தணும், அவன் நிம்மதியை வந்து குலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா? தயவு செஞ்சு இந்த பேப்பரில் வந்து சைன் போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிட்டு பார்க்குறாங்க. என்ன காவேரி பார்க்குற, என்ன யோசிக்கிற, என்ன உனக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இருக்கோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது, நீ சைன் போட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. கங்கா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது நியாயமே கிடையாது. பாவம் காவேரி இப்படிலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க. விஜய் காவேரி எவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் வச்சுருக்குறாங்க தெரியுமா? எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சே இப்படிலாம் பண்ணுறது நல்லாவா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாசம் இருந்து என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. விஜய்க்கு காவேரினால பிரச்சனை. அந்த பசுபதி வந்து எப்போதுமே காவேரி கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து அவன் பிரச்சனை கொடுப்பான். கடைசி முடிய அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் அழுதுகிட்டு, விஜய் நல்லா இருப்பானா, விஜய் சந்தோஷமாக இருப்பானா, ஒவ்வொரு நொடியும் பயந்துட்டுலாம் இருக்க முடியாது, இதுக்கு இதுதான் தீர்வு, அவ்வளோதான். இங்கே பாரு சைன் போர்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. நம்மளால் விஜய் வந்து இதுக்கப்புறம் கஷ்டப்பட வேணாம், விஜயும் கஷ்டப்பட வேணாம், தாத்தா பாட்டியும் வயசான காலத்தில் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு சைன் போடுறதுக்காக வந்து போகிறாங்க. ஆனாலும் அவங்க மனசு வந்து கேட்கல. இங்கே வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு, பாப்பா நான் இப்போ என்ன பண்ணதுன்னா எனக்கு சுத்தமாக தெரியலை, இப்படி ஒரு நிலமையில வந்து நான் நிற்கிறேனே, உன்னை பற்றி யோசிக்கணும். கண்டிப்பாக விஜய் இந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே உடஞ்சி போயிடுவார். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா இருந்துக்கிட்டு, என்ன காவேரி, இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ எந்த ஒரு முடிவு எடுக்க வேணாம். உன் மனசு என்ன சொல்லுதோ நீ அதுக்கேற்ற மாதிரி முடிவெடு, இதுதான் என்னோட பதிலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. காவேரி, அம்மா சொல்கிறதான் கரெக்டு. உன் மனசுக்கு என்ன படுது? உன்னால் விஜய் விட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அதனால் இவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ சைன் போட்டெல்லாம் கொடுக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே பாட்டி ஒரே முடிவில் இருக்கிறாங்க. சித்தியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜயோட சந்தோஷத்தை கெடுக்கணும், விஜய் நல்லாவே இருக்கக்கூடாது, ஏன் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம காவேரி இருந்துக்கிட்டு மறுபடியுமே சைன் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே உடனே வயிற்றுக்குள்ளே இருக்கிற பேபி வந்து லைட்டாக இது பண்ணுது, உதைக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்குது. உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்றாங்க. இல்லை, நம்ம கண்டிப்பாக டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போடக்கூடாது, பாப்பாவுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பாவம் விஜய் தாங்கிக்கவே மாட்டார். ஆல்ரெடி அவரை நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம். நம்ம இல்லாத வாழ்க்கை அவருக்கு சந்தோஷமாக இருக்கும், கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாட்டி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே பாட்டி இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க. காவேரி, இப்படிலாம் நீ பண்ணுறது சுத்தமாக எனக்கு பிடிக்கல, ஒழுங்காக பண்ணி கொடுத்துரு. என்னால் முடியாதுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் என்னை கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறீங்க? என் மனசு சொல்கிறத இப்போ நான் கேட்குறேன், என்ன சரிங்களா? ஏன் முடியாது, என்ன காரணம் சொல்லு. அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து சரின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன காரணம் கண்டிப்பாக தெரியணுமா பாட்டி? கண்டிப்பாக தெரியணும். நீ சொல்கிற காரணம் வந்து சரியாக இருந்துச்சுன்னா நான் வந்து நீ சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாங்க கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பாட்டியை கையை பிடிச்சி வயிற்றுல வைக்கிறாங்க. உடனே நம்ம பாட்டிக்கு வந்து கொஞ்சம் மூமெண்ட் தெரியுது, லைட்டாக வந்து துடிப்பு தெரியுமே, அப்படியே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன காவேரி, என்ன எதுக்காக என் கையை வந்து உன் வயிற்றுல வைக்கிற? என்ன ஏதோ வயிற்றுல ஏதோ குழந்த இருக்கிற மாதிரியே வந்து இதாகுதே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு, ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ண எமோஷ்னல் ஆகிடுறாங்க. இங்கே காவேரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே கங்கா, குமரன், பாட்டி, சாரதா எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே சித்தி பாட்டி இருந்துக்கிட்டு, இப்போ என்ன சொல்ல வர காவேரி, புரியலை, ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதுக்கு மேலே தெளிவாக சொல்லணுமா பாட்டி? உங்கள் வீட்டு வாரிசு என் வயிற்றுல வந்து வளருது சரிங்களா? நான் அம்மாவாக போகிறேன், விஜய் அப்பாவாக போகிறாரு, நீங்கள் கொள்ளுப்பாட்டி ஆக போகிறீங்க. வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை கேட்டதுமே பாட்டி அப்படியே ஆடி போயிடுறாங்க.
காவேரி, என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமா பாட்டி, உண்மைதான். வெண்ணிலா விஷயத்துல இந்த விஷயத்த நாங்க வந்து உங்ககிட்ட வந்து சொல்லல. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம், சந்தோஷமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நானும் விஜயும் காத்துட்ருந்தோம். ஆனா இப்படி ஒரு நிலைமை அமையும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. இப்போ கூட நான் வந்து இந்த குழந்தைக்காக தான் வந்து இப்படி ஒரு முடிவெடுத்தேன். சரிங்களா? நான் நான் சரி என்னால தான் விஜய்க்கு பிரச்சனைன்னு சொல்றேங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு பாவம். இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது அப்பாவோட அன்பை இழக்கணுமா? கண்டிப்பா அதுக்கு வந்து நான் சம்மதிக்கவே மாட்டேன். விஜயோட சந்தோஷம் முக்கியம் தான். நான் விலகிறேன். ஆனா அதுக்கு நான் டிவோர்ஸ் குடுக்க மாட்டேன். என்னோட குழந்தைய பெத்து குடுத்துட்டு, நான் விஜய விட்டு நான் போயிர்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்டதுமே பாட்டி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த கேட்டு நம்ம சாரதாம்மாவால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. இப்படி ஒரு முடிவு காவிரி எடுத்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. பாட்டி இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் மனசு கண்டிப்பாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.